Hello friends, this is Mohan Raj Talkies and I am Mohan Raj. லாஸ்ட் அவருக்கான ஒரு 4 முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் ஷார்ட்டா பார்க்க போறேன் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி மோகன்ராஜ் டாக்கீஸ்ல போடுற எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் அஃப்கோர்ஸ் மோகன்ராஜ் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டங் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இம்மிடியட்டா எங்களோட வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கோவை மாவட்டத்தில் இருக்கிற தொண்டாமுத்தூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தேவராயபுரத்துல கிராம சபை கூட்டம் கூட்டி இருந்தாரு. அப்போ அங்க கலந்துட்ட கிராம மக்கள்லாம் கேள்விலாம் கேட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு ஒரு பெண் எழுந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. மு.க. ஸ்டாலினை நோக்கி ஏடா கூடமா கேள்வி கேட்டாங்க. உடனே மு.க. ஸ்டாலின் நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்டாரு. நான் தொண்டாமுத்தூர் தான். தொண்டாமுத்தூர்ல எந்த இடம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெண் சொல்லல. அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் டென்ஷன் ஆயிட்டு இவர் எஸ்பி வேலுமணியோட ஆள் இவங்க, இந்த பொண்ணை முதல்ல இந்த கூட்டத்தை விட்டு வெளியேற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்த திமுக தொண்டர்கள்ல 1-2 பேர் ஆண்கள் அந்த பெண்ணோட கையை பிடிச்சி வலிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி வலிக்கும் போது அந்த பொண்ணு அப்படி தட்டி விட்டாங்க. மறுபடியும் 2வது வாட்டி அடிக்கும் போது அடிச்சிருவோம் அப்படின்னு பால் காட்டினாங்க. இதுதான் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க வெளியேற்றி போலீஸ் கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு மு.க. ஸ்டாலின் கத்திட்டே இருந்தாரு. அவங்க வெளியில போகும்போது திமுக ஒழிக திமுக ஒழிகன்னு டிஎம்கே நடத்தின மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அந்த கூட்டத்திலேயே அவ்வளவு பேர் டிஎம்கே சப்போர்டர்ஸ் இருக்கும் போதே தைரியமா திமுக ஒழிக ஒழிகன்னு சொல்லி அந்த பெண் ஒற்றையாளா வெளிநடந்து போனாங்க. சோ இதுதான் இன்னைக்கான பிரேக்கிங். அந்த வீடியோவை நீங்களே பார்க்கலாம். மேடம், நான் பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேலுமணி அனுப்பிச்சிருக்காரு. உங்களை வெளில போங்க, வெளியில போங்க. யார் நீங்க? எந்த ஊரு? எந்த ஊருன்னு எங்க இருக்குது? இந்த ஊராட்சியா? இல்ல இல்ல, இது வேலுமணி அனுப்பிச்சிருக்காரு. அவரு உட்கார் உட்கார். கையில வைக்காது. மேடம், நான் பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேலுமணி அனுப்பிச்சிருக்காரு. உங்களை வெளில போங்க, வெளியில. மேடம், நான் பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேலுமணி அனுப்பிச்சிருக்காரு. உங்களை வெளில போங்க, வெளியில போங்க. யார் நீங்க? எந்த ஊரு? எந்த ஊருன்னு எங்க இருக்குது? இந்த ஊராட்சியா? இல்ல இல்ல, இது வேலுமணி அனுப்பிச்சிருக்காரு. அவரு உட்கார் உட்கார். கையில வைக்காது. போலீஸ் மேடம், நான் பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேலுமணி அனுப்பிச்சிருக்காரு. உங்களை வெளில போங்க, வெளியில. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சோகமான சம்பவம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த பழனி தேவி, இந்த தம்பதியரோட பெண்ணு, ஒரு 12 வயசு சின்ன பொண்ணு தீபிகா. அவங்க நியூ இயருக்கு எனக்கு பிரியாணி செஞ்சு தாங்க அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டாங்க. உடனே அம்மா நியூ இயர் வெள்ளிக்கிழமை வரதால கட்டாயம் நான் செஞ்சு தர மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கும், அதாவது தீபிகாவுக்கும் அவங்க அம்மா தேவிக்கும் ஒரே சண்டாயிட்டு அவங்க அம்மா வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. இந்த பொண்ணு உள்ள ரூம்ல போய் கதவு சாத்திச்சு. அந்த தேவி அவங்க அம்மா ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு பார்க்கும்பொழுது கதவு பூட்டி இருந்தது. அந்த உள்ரூம் கதவு திறந்து பார்த்தா ஒரே ஷாக்கு. அந்த பொண்ணு தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி செத்தே போயாச்சு. இது தொடர்பா
குன்றத்தூர் T13 குன்றத்தூர் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு தீபிகாவை 12 வயசு பொண்ணு அனுப்பிச்சு வச்சாங்க. ஒரு பிரியாணி கேட்டு கொடுக்காம சண்டை போட்டு தற்கொலை, ஒரு பிரியாணிக்காக தற்கொலையா அப்படின்ற மாதிரியான ஒரு சோகமான விஷயம்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி. தென்னிந்தியா திரை கலைஞர்களுக்கு வழங்கக்கூடிய உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது தல அஜித்துக்கும் அண்ட் ஜோதிகாக்கும் அண்ட் தனுஷ்க்கு வந்து எதுக்கு கொடுத்தாங்கன்னா அசுரன் படத்துல சூப்பர் ஆக்டிங் பண்ணதுக்காக. ஸோ இவங்க 3 பேருக்கும் தாதா சாஹிப் பால்கே அப்படின்ற உயரிய விருது வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தனுஷோட ரீசன்ட் வர அப்கமிங் மூவியோட போஸ்டரை செல்வராகவன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 1000ல் ஒருவன் பார்ட் 2. இது செல்வராகவன் டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்சு சீக்கிரம் வெளிவர இருக்கிற திரைப்படம். அண்ட் 4th பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். சென்னை விமான நிலையத்துல நியூ இயரை நல்லா ட்ரிங்க்ஸ்லாம் அடிச்சு சந்தோஷமா கொண்டாடிட்டு ஓவர் போதையில தள்ளாடி ஏர்போர்ட்லயே எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஏர்போர்ட்லயே பொத்துன்னு விழுந்து மயங்கி அவரோட காலனி தனியா கடந்த ஒரு வீடியோ தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது நியூ இயர் கொண்டாடலாம், இந்த அளவுக்கு போதை தலைக்கேறி ஏர்போர்ட்லயே அவர் அந்தமான் போனோம், அதை கூட பார்க்காம அவர் வந்து எந்தமான் பக்கம் போனாருன்னு தெரியல, ஃபுல் போதையில படுத்து கடந்தாரு. முதல்ல அங்க சுத்தி இருந்தவங்களாம் ஏதாவது இவருக்கு ஏதாவது சம் நோய் வந்திருக்கும் போல இருக்கு, ஏதாவது ஒரு அட்டாக் மாதிரியா இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்தா ஒரே ஸ்மெல்லு, போதை, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப நேரம் அவர் அப்படியே அந்த விமான நிலையத்திலே நடுவுலே இருந்தாரு. இதுதான் இன்னைக்கான 4 முக்கியமான பிரேக்கிங் நியூஸ். ஓகே, அண்ட் இந்த வீடியோவை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்னதுதான் அண்ட் எப்பவுமே சொல்றதுதான், எங்க வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் மோகன்ராஜ் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டொங் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, it's bye, மோகன்ராஜ். தேங்க்யூ.